வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 22,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AAICLAS, அதாவது AAI கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நமக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக 3 வருடங்கள் இதோட ஒர்க்கு வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 60+ வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் 23 வேக்கன்சிஸும், மதுரையில் பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேக்கன்சிஸ்லேயே பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 23 வேக்கன்சிஸ் திருச்சி மாவட்டத்தில் உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வேக்கன்சிஸோட நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா பேசிஸில் ஒர்க் பண்ண வில்லிங் இல்லை, அதாவது ஆல் இண்டியா பேசிஸில் ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க வேணாம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1/6/2026 அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. அந்த 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 55% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவீங்களே, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப உங்களோட மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணணும். அதை நியூமரிக் ஃபார்மில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. அதேமாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இதெல்லாமே வந்து படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒர்க், அதாவது ஏர்போர்ட்டோட ஆப்ரேஷனல் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பேசஞ்சருக்கு அசிஸ்ட் பண்ணணும். அதேமாதிரி பேக்கேஜ் எல்லாம் ஹேண்ட்லிங் பண்ணுறது, லோடிங் அன்லோடிங் பேக்கேஜ் இது எல்லாமே உங்களோட ஒர்க்காக இருக்கும். அதுதான் மல்டி டாஸ்கிங் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதை வந்து டீட்டெயில்டாக படித்து பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது SC ST EWS உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்றவங்க ஜென்ரல் கேட்டகரி, OBC கேட்டகரியை சேர்ந்தவங்க 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே ஃபீஸ் பெய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்குங்க.
இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 11ஆம் தேதியிலேருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 11ஆம் தேதி தான் உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஆர்டினரி போஸ்ட்டு, கொரியர் இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் கரியர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எகெயின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட +2 சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு காப்பி, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் அவங்க சொல்லியிருக்க சைஸில் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,500 ரூபாய் ஃபிக்ஸ்டு சேலரியாக இருக்கும். செகண்ட் இயர் 22,000 ரூபாயும், தேர்ட் இயரில் 22,500 ரூபாயும் உங்களுக்கு பெய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு சம் அலவன்சஸுமே இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 18 நாட்கள் உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 நாட்கள் வந்து ஹால்ஃப் ஃபே லீவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பெர் அனமுக்கு 10,000 rupees உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் அலவன்சஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இந்த வேக்கன்சிஸ் இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட், அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SC STனா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டராக்ஷன் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்வியூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்டர்வியூ அப்படின்னே சொல்லலாம். இன்டர்வியூ மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்டராக்ஷன் வச்சு உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த வித ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? 3 இயர்ஸ் வந்து இதோட ஒர்க் இருக்கும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 இயர்ஸை தாண்டி உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி இருக்குது, ஹெல்ப் டெஸ்க் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான இன்டராக்ஷன் என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிற டேட், வென்யூ இதெல்லாமே உங்களுக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது சிங்கிள் அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா அவங்களோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். இதில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. www.aiclas.aero இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.